இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறோங்கிறது பார்ப்போமா? இப்போ கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்குன ஒரு பல்லாரி வெங்காயம் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்த்தணும் அப்படின்னா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து தண்ணி சேர்க்காம அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போட்டு பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா மசாலா, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா திரண்டு வந்திருக்கும். இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கிளறியும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது கூட சாதமும் கிளறி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி செய்யலாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.